ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஆரி வேர்ல்ட். இன்றைக்கி கிளாஸில் நாம் பார்க்க போகிறது சோட்டி ஸ்டிச். இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லைனில் போடாமல் ஒரு கர்வ் மாதிரி இருக்கிற லைனில் தான் போடுறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் சென்டரில் ஒரு செயின் போட்டு அதை லாக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே பேக் சைடு போய் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே போகிறேன். ஓகேங்களா? எங்கே முடிச்சனோ அங்கே போகாமல் கொஞ்சம் கீழே போய் செயின் போட்டு அதை ஒரு லாக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ரைட் சைடில் போடுறோம். அதுக்கு ஒரு லாக், சேம் எங்கே போட்டோமோ அதே இடத்துல. இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் பேக் போகிறேன். ஒரு ஸ்டெப் கொஞ்சம் முன்னாடி போய் அதுக்கப்புறம் லாக் போடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ லெஃப்ட் சைடு போகிறேன். அங்கே ஒரு செயின் போட்டு லாக். மறுபடியும் பேக் சைடு போகிறப்ப ஒரு ஸ்டெப் கொஞ்சம் முன்னாடி போய் அங்கே ஒரு லாக். நெக்ஸ்ட் மறுபடியும் இப்போ ரைட் சைடு, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. ஸோ ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி நாம் போடணும். ஸோ அந்த பக்கம் ஒரு 2 டைம்ஸ், இந்த பக்கம் ஒரு 2 டைம்ஸ் போட்டால் போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வேணும், கொஞ்சம் அகலமாக தெரியணும் டிசைன் அப்படின்னா நீங்கள் அந்த பக்கம் ஒரு 3 டைம்ஸ், இந்த சைடு ஒரு 3 டைம்ஸ். ஸோ லெஃப்ட்டில் 3, ரைட்டில் 3 ஈக்குவலாக ரெண்டு பக்கமும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், போட்டுட்டு இப்போ நான் அந்த சைடில் இருந்து இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கீழேயே வரணும். இப்போ பாருங்கள், ஒரு செயின் போட்டு அதை லாக் பண்ணி இப்போ சைடில் கொண்டு வந்து அதுக்கு ஒரு லாக். ஒன்று மேலே போடலாம், இல்லைன்னா கீழே போடலாம். ஸோ முதல்ல லாக் போட்டுட்டு கீழே போகிறோம். போயிட்டு அங்கே ஒரு லாக். ஓகேங்களா? இது பார்க்கறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி கீழே கண்டினியூ ஆகிட்டே வரும். இப்போ பாருங்கள், ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு அதுக்கு ஒரு லாக், மேலே இல்லைன்னா கீழே ஏதோ ஒரு இடத்துல லாக் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் அதுக்கப்புறம் லாக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் போக போக வந்து அதோடைய லென்த்து குறைஞ்சிருச்சு, த்ரெட்டோட லென்த்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா, நாம் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே லெஃப்ட்டில் ஒரு 2 டைம்ஸ், ரைட்டில் ஒரு 2 டைம்ஸ் வந்து நம்ம செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ரெக்டாங்கிள் ஷேப் கொண்டு வந்தோம்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரியே ஈக்குவலான சைஸில் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா வந்து சைஸ் வந்து கீழே போக போக சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா, எப்போ நமக்கு வந்து இந்த லைன் தின்னாக மாறுதோ அந்த டைமில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே லெஃப்ட் சைடில் ஒரு 2 டைம்ஸ், ரைட் சைடில் ஒரு 2 டைம்ஸ் போட்டு நாம் சைஸை வந்து சேமாக கொண்டுட்டு போகிறோம். பாருங்கள், இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடில் செயின் போட்டு லாக் பண்ணிட்டேன். மறுபடியும் ரிவர்ஸில் போய் சென்டரில் ஒரு லாக். மறுபடியும் ரைட் சைடு வந்து அங்கே ஒரு லாக். மறுபடியும் ரிவர்ஸில் போய் சென்டரில் ஒரு லாக். மறுபடியும் லெஃப்டில் போய் ஒரு லாக். மறுபடியும் ரிவர்ஸில் வந்து சென்டரில் ஒரு லாக். மறுபடியும் ரைட்டில் வந்து ஒரு லாக். இப்போ பாருங்கள், நாம் வந்து மறுபடியும் இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வரதுக்காக அந்த சைடு போயிட்டோம், லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் லாக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தள்ளி ஈவனான கேப்பில் நம்ம வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கொண்டு வரணும். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம எவ்வளோ கேப் விட்டு நாம் வந்து குறுக்கால் கொண்டு போனோமோ அதே மாதிரியே தான் நம்ம வந்து க்ராஸாக கொண்டுட்டு போகணும். ஸோ சேம் கேப்லேயே கொண்டு வந்தோம்னா பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ வேறு ஒரு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து டபுள் கலரில் போட்டு காட்டினா இன்னும் நல்லா புரியும். இப்போ பாருங்கள், சாண்டில் கலர் எடுத்து நான் வந்து
ரைட் சைடு ஒன்று போட்டுட்டேன், லெஃப்ட் சைடும் ஒரு செயின் போட்டு அதை லாக் பண்ணிட்டேன். இப்போ கீழே போகிறப்ப ஒரு ஸ்டெப் கொஞ்சம் முன்னாடி போய் அதை லாக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச் லாக், மறுபடியும் கிராஸாக வந்து மறுபடியும் ரைட் சைடில் ஒரு ஸ்டிச் ஒரு லாக், மறுபடியும் கீழே வந்து ஒரு லாக். இப்போ நமக்கு வந்து லைன் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம வந்து அது ஈக்குவலான சைஸுக்கு கொண்டுட்டு வரணும்னா நம்ம வந்து ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் 2 or 3 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் கண்டினியூ பண்ணுற பாருங்கள். ஸோ சைடில் வந்து அந்த பக்கமும் ஒரு 2வும் இந்த பக்கம் ஒரு 2வும் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் லைன் வந்து திக்காக கிடைக்கும், அதாவது ப்ராடாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம்னா நமக்கு ஈக்குவலான சைஸில் டிசைன் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து கிராஸாக கொண்டு போயிட்டோம், அதை லாக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கீழே போய் அங்கே ஒரு லாக். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் போய் கிராஸாக கொண்டு வந்து மறுபடியும் ரைட் சைடில் ஒரு லாக். நெக்ஸ்ட்டு கீழே போகிறோம். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு லாக், கிராஸாக போய் ரைட் சைடில் ஒரு லாக். நெக்ஸ்ட்டு இப்போ கீழே போய் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் ஒரு லாக். ஸோ இதே தான் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து எங்கே யூஸ் பண்ணலாம்னா நெக்குக்கு வந்து பார்டராக யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்கு நீங்கள் வந்து யூ நெக் வரைஞ்சிங்க அப்படின்னா, ரவுண்ட் நெக் வரைஞ்சிங்க அப்படின்னா அதை சுற்றியும் நம்ம வந்து இதை கொடுக்கலாம். ஸோ பட்டு சேரீக்கு வந்து இப்போ ஒரு டபுள் கலர் சேரீ, ட்ரிபிள் கலர் சேரீலாம் வருது அப்படின்னா இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி டபுள் கலர்லேயோ ட்ரிபிள் கலர்லேயோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா அட்ராக்டிவாக அழகாக தெரியும். ஸோ நம்ம இதை எங்கே வேணாலும் ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த டிசைனை இதில் தான் பண்ணணும், இந்த ஸ்டிச் இதில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளுடைய இமேஜினேஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக யோசித்து நம்ம எதை வேணாலும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் எதில் அப்ளை பண்ண முடியுமோ அதில் பண்ணி ஒரு டிசைன் ஒன்று போட்டு பாருங்கள். ஸோ கம்பல்சரி இதை போடுங்க. இந்த டிசைன் வந்து நமக்கு முக்கியமான டிசைன் தான். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் கொடுக்குற எல்லா ஷேப்லேயும் போட்டு பாருங்கள், ஷேப்ஸ் இல்லாமல் டிசைன்ஸும் போட்டு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம கீழே போக போக கண்டினியூவாக நமக்கு வந்து போட்டுக்கிட்டே போகும். ஆனால் ஃபினிஷ் பண்ணுற டைமில் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா கடைசியாக முடிக்கிறப்ப எங்கே நம்ம வந்து லாஸ்ட்டாக ஸ்டிச் போட்டோமோ அங்கேயே வந்து முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எங்கே போட்டோமோ கடைசி எங்கே போட்டோமோ அதே இடத்துலையே நாம் செயின் போட்டு லாக் பண்ணி முடிச்சிடணும். இப்போ பாருங்கள், நான் அடுத்தடுத்து கீழே போகலை. ஸோ அதுக்குள்ளேயே கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ கடைசியாக நான் வந்து என் நாட் போட்டு முடிக்க போகிறேன். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல போட்டோமோ அதே இடத்துலையே முடிச்சிட்டோம். அதை தாண்டி மறுபடியும் கண்டினியூ பண்ணலை. இப்போ வந்து என் நாட் போட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து கொண்டு போகணுன்னா நீங்கள் வந்து ஒரு 4 பாக்ஸஸ் கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு 4 பாக்ஸஸ், அடுத்த 4 பாக்ஸஸ் அப்படின்னு கலர் கலராக கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை வந்து எந்த ஷேப்பில் போட்டு பார்க்கணுன்னா ஒரு யூனிக்கில் போட்டு பாருங்கள். இதில் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ரவுண்டு. இந்த ரவுண்டுலேயும் போட்டு பாருங்கள். நீங்கள் வந்து டபுள் கலர், ட்ரிபிள் கலர் அந்த மாதிரிலாம் போட்டு பாருங்கள். ஒரு 4 பாக்ஸஸ்க்கு ஒரு கலர், அடுத்த 4 பாக்ஸஸ்க்கு ஒரு கலர், அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.